கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய இந்த தொடர்ச்சியான வேத பாடத்தில் நாம் இன்றைய தினத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த 2ஆம் வருகைக்குரிய பாடங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த பாகத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த வருஷம் வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்னாலே ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம கவனிக்கணும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிக்கலாம். இது அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட்லேயே ஏற்கனவே இந்த வசனம் தான் முதல் இதை வாசிச்சுட்டு தான் நம்ம அடுத்த பாகத்துக்குள்ளேயே போனோம். ஞாபகம் இருக்குங்களா? அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் முதல் வருகையில் வந்துட்டு போய் அவருடைய சீஷர்கள் ஊழியத்தை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது விசேஷமாக பவுலுடைய காலம் அப்படி வச்சுக்கலாம். அப்போது அவர் இருந்த காலத்திலேயே திடீர்னு இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபகண்டா வந்ததுனாலே ஒரு ஏதோ தகவல் போயிடுச்சு. அப்போ ஜனங்கள் எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அந்த ஒரு குழப்பத்தை தீர்ப்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பேசுகிறார். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஞாபகம் இருக்குங்களா? அப்போது இயேசு கிறிஸ்து வந்துட்டா அவருடைய சபை அவரோட சேர்ந்துவிடும், அவருடைய பிள்ளைகள் அவரோட சேர்ந்துருவாங்க, அல்லது நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவது. அப்போ அது இந்த விஷயம் கிளியர். அவர் வந்துட்டார்னா அவருடைய பிள்ளைகள் அவரோட சேர்ந்துருவாங்க. சரிங்களா? அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போது இந்த குழப்பம் ஆயிடுச்சு. வந்துட்டாருன்னு சொன்னதுனால அதுக்கு தான் ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தார். ஞாபகம் இருக்குங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த நாள் பற்றி சொல்லும் பொழுது, அவர் வந்துட்டாருன்னு சொன்னால் நீங்கள் உடனே யாரும், அல்லது அவருடைய நாள் வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் குழம்ப வேண்டாம். அவர் வரணும் அல்லது அவருடைய நாள் இந்த பூமியில் வரணும்னா விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவன் எல்லாவற்றுக்கும் மேலாம் உயர்த்திட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது கர்த்தர் தமது வாயின் சுவாசத்தினாலும் வருகையின் பிரசனத்தினாலும் அவனை நாசம் பண்ணுவார். இந்த வசனம் அப்படியே தொடர்ச்சியாக வரும். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை வந்துட்டு அவருடைய பிள்ளைகள் கூட்டி சேர்க்கப்படக்கூடிய காலம் அது எப்போன்னு சொல்லி பார்க்கும்போது, ஏற்கனவே அந்தி கிறிஸ்து போப்பு மார்க்கம் அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் படித்தோம் இல்லையா? அந்த போப்பு மார்க்கம் இப்போ வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அப்போது வீழ்ச்சி அடையும் போதே பின்னாடியே கிறிஸ்து வந்துடுவார்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனம். அவர் தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலும் வாயின் சுவாசத்தினாலும் நாசம் பண்ணுவார். இதுக்கு பின்னாடி ஒரு 5-6 வசனங்கள் நீங்கள் அப்படியே படித்து பாருங்கள். அப்போது போப்பு மார்க்கத்தினுடைய காரியங்கள், அதாவது அழிந்தது இல்லை, விழுந்தது வந்தாச்சு. இப்போ போப்பு மார்க்கம் பெயர் சபைகள் எல்லாம் விழுந்துருச்சு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து பின்னாடியே வந்திருக்க வேணும் இல்லையா? அப்போ எப்போ வந்தார்? அதுக்கு முன்னாடி நம்ம அத்திமரம் துளிர் விடுறது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனால் இப்போ இது என்ன பார்க்கல அப்படின்னா, வந்திருக்கும் போது இந்த என்ன நடந்தது போன சப்ஜெக்ட் கூட பார்த்தோம் இல்லையா? அந்த ராத்திரியிலே அப்போ வந்தது மிட் நைட்டுங்கிறதும் நமக்கு தெரியும். அப்போ அந்த மிட் நைட்டுங்கிறது எந்த காலங்கிறதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பார்த்தோம். அப்போது இவைகளெல்லாம் நம்ம கன்சால்டேட் பண்ணும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணிகிட்ருக்கிறாருங்கிறத கொஞ்சம் சிந்திச்சோம்னா அவர் வந்திருக்கக்கூடிய காலத்தையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதற்கு ஆதாரமாக தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அக்காலத்திலே எழும்புவார். பாருங்க, நம்ம ஏற்கனவே இந்த பேக்ரவுண்டு தெரியும் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டாங்க. ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தவங்களெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சிதறடிக்கப்பட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அப்போது தானியேலுக்கு ஒரு ஆதங்கம். இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய சாப்டர் முடிஞ்சுதா? இந்த ஜனங்களை இனி மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இவர்கள் மறுபடியும் கொண்டு போய் அந்த தேசத்தில் ஒரு ராஜா வைக்க மாட்டாரா? தேவன் ஒரு ராஜாவை அனுப்ப மாட்டாரா? அந்த மாதிரி இல்லைங்களா? அப்படி அவருடைய கேள்விகள் அவருடைய மனசில் வரும்போது அங்கே தேவன் பதில் கொடுக்குறார். பாருங்க, உன் ஜனத்தின் புத்திரருக்காக. உன் அப்படிங்கிறது தானியேல். அப்போ தானியேல் பார்த்து உன் ஜனத்தின் புத்திரர் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள். உன் ஜனத்தின் புத்திரருக்காகவே நிற்கிற ஒரு பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அக்காலத்திலே எழும்புவான். புரியுதுங்களா? ஒரு மிகாயேல் எழும்பு வரப்போறாராம். அவர் யார் தெரியுமா? பெரிய அதிபதி. எதுக்காக வர்றாருன்னா உன் ஜனத்தின் புத்திரருக்காகவே வர்றார்.
அடுத்தது, அவர் ஒருவேளை இந்த பூமியில் வந்துட்டார்னா யாதொரு ஜாதியாரும் தோன்றின முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அப்போ மிகாயேல் இந்த பூமியில் எழும்பும்போது இந்த பூமிக்கு ஒரு ஆபத்து வந்துடும். மிகாயேல் யாருன்னு தெரியும் இல்லையா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் மிகாயேல் என்று பெயர். பெயர்னா புரியும், மிகாயேல்னா தேவனை போன்றவர். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான தூதராக இருந்து பராக்கிரமம் செய்தாரோ, அதே மாதிரி 2ஆம் வருகையில் அவர் வரும்போது பராக்கிரம ராஜாவாக அதிபதியாக அவர் வரார். வந்துட்டார்னா இந்த பூமி 2ஆம் உலகம் தெரியும் இல்லையா? இது சாத்தானுடைய உலகம். இந்த உலகத்துக்கு ஒரு ஆபத்து வந்தாச்சு. இப்போ கவனிக்கலாம். ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே, எப்போ? அவர் வந்திருக்கிற காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அப்போ மிகாயேல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னா உன் ஜனங்கள், ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள். அப்போது புஸ்தகம்ங்கிறது பழைய ஏற்பாட்டு காலம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களை பற்றி தான் இருக்கு. உன் ஜனங்கள் எல்லா ஜாதியிலிருந்தும் அவர் விடுவிக்கப்படுவார்கள். இதுதாங்க இன்றைக்கி நடந்திருக்கு. உலகமெங்கும் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் சொந்த நாட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கலாம் வெளியே. அப்போ உன் ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தீர்க்க தரிசனம் ஏற்கனவே நடந்தாச்சுங்க. ஏற்கனவே படித்தோம் இல்லையா? நான் திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன். இந்த வசனமெல்லாம் ஏற்கனவே படிச்சிட்டோம். அப்போ மிகாயேல் ராஜா இந்த பூமியில் எழும்புவார். அப்படி எழும்பும்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் ஒரு உண்டாயிராத ஒரு ஆபத்து காலம். இதே வசனத்தை அப்படியே மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க. அப்படியே டிட்டோவாக இருக்கும் அந்த வசனம். ஏன்னா மத்தேயு 24ஆம் அதிகாரமும் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை பார்க்கக்கூடிய அடையாளங்களை கொண்ட ஒரு அதிகாரம் இல்லையா? அதில் தான் கேட்டான், உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? அப்போ பாருங்கள், அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கக்கூடிய அடையாளத்தில் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அதே வசனம் தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. அப்போ இந்த பூமிக்கு ஒரு மகா பெரிய உபத்திரவ காலம் வரும். ஸோ அந்த டைமில் பாருங்கள், புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் விடுவிக்கப்படுவார்கள். இது தானியேலுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அப்படியா? ஒரு ராஜா வருவாரா? அவர் பேர் மிகாயேலா? அவர் வந்துட்டார்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களெல்லாம் மீட்டுக்கு வரா என்று அவர் ரொம்ப ஆச்சரியத்தோடு அந்த தரிசனத்தை, தீர்க்க தரிசனத்தை அவர் உற்று கவனிக்கும் போது, இப்போ பாருங்கள், அதில் 3ஆவது வசனம் பாருங்கள். அந்த டைமில் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் பிரகாசிப்பார்கள். இது என்ன தெரியுங்களா? ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை இங்கே தேவன் 2ஆம் வருகையில் நிறைவேற்றுறாராம். என்ன சொன்னார்? ஆபிரகாமுக்கு, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணலை போலவும். அப்போ மிகாயேல் வந்துட்டார்னால முதல்ல யார் தெரியுங்களா இந்த பூமியில் வெளியே வருவாங்கன்னா, வானத்து நட்சத்திரங்களாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அவங்க தாங்க 1,44,000 பேர். அவங்கள ஃபஸ்ட்டு வெளியெடுக்கிறார். சரியா? ஆனால் இது தானியேலுக்கு கட்டாயமாக புரியாது. யார் இந்த ஞானவான்கள் தெரியாது. ஆனால் பார்க்குறார், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல் இருப்பாங்க, அநேகரை அவங்க தான் நீதிக்கு உட்படுத்துவார்களாம். இதையெல்லாம் பார்த்துட்டு மிகுந்த ஆவலோட இதெல்லாம் எப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணும்போது, இப்போ தானியேலுக்கு அங்கே தேவன் சொல்கிறார் பாருங்க, தானியேலாகிய நீயோ வென்றால், இதை சொல்லிவிட்டு முடிவு காலம் மட்டும் நீ இப்போ நான் சொல்கிற வார்த்தைகளை எழுதி பாருங்கள், இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடும். என்ன சொல்கிறார்? இந்த புஸ்தகத்தை நான் சொல்கிறதெல்லாம் எழுதி சீல் பண்ணி வச்சிரு, முத்திரை போடும். சீல் பண்ணிட்டா ஒரு ரைட் டைம் வர வரைக்கும் அதை சீல் அப்படியே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இதை சீல் பண்ணி வை. அப்புறம் பாருங்கள், அநேகர் அங்குமிங்கு மோடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும். இதுதான் பெரிய தீர்க்க தரிசனம். அப்போது இது எப்படி படிக்கணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை, மிகாயேல் ராஜா எழும்பி வரும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களும் விடுவிக்கப்படுவார்கள். அவருடைய திருச்சபை அவர் கூட்டி சேர்க்கிறார். அது மட்டும் இல்லை, இவைகளெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான விஷயமா இந்த பூமியில் நடக்க போகுது. ஆனால் இப்போ நடக்காது.
அது அந்த காலத்தில் நடக்கும். அப்போ எந்த காலத்தில் நடக்குதோ அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்கள் அதை புரிந்து கொள்றதுக்காக நீ என்ன பண்ணு, இந்த புஸ்தகத்தை எழுதி சீல் பண்ணி வச்சிரு. ஒரு அறிவு பெருத்த காலம் ஒன்று வரும். அப்போ அநேகர் அங்குமிங்கு மோடி ஆராய்வார்கள். அந்த காலத்துக்குரிய பிள்ளைகள் அது என்னன்னு ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்குவாங்க. அந்த டைமில் அறிவு என்ன இருக்குமா, பெருகி போயிருக்கும். அப்போது நீ இப்போ என்ன பண்ணு, இப்போ நீ இதை சீல் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம ஏற்கனவே ஒரு சப்ஜெக்டில் படிச்சிருக்கோம். அறிவு பெருத்த காலம் எப்போ தொடங்குச்சுன்னா 1800 வருஷங்களுக்கு பிறகு தான். ஒரு 200-150 ஆண்டுகளுக்கு முன்னாடி கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே பூமியில் எல்லா வருஷங்களையும் குதிரை வண்டி, மாட்டு வண்டி தான். எந்த கண்டுபிடிப்பும் இல்லை. புரியுதுங்களா? சக்கரம் கண்டுபிடிச்சாங்க, பட் இருந்தால் கூட அதனுடைய பயன்பாடு டெக்னிக்கல் லெவலில் எதுவுமே இல்லை. ஒரு நூற்றாண்டு வரைக்கும் பாருங்கள், குதிரை வண்டியில் தான் வந்தாங்க, மாட்டு வண்டியில் தான் வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அறிவு பெருத்து, அதாவது வெடித்து சிதற மாதிரி அங்கே பெருகிடுச்சு. இப்போ நம்முடைய காலத்திலேயே கவனிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ரேடியோ விலையில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் அந்த காலத்தில் இந்த ரேடியோவெல்லாம் வச்சுருந்தா அவங்க பெரிய பணக்காரன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி பெரிய எல்இடி, எல்சிடி டிவியெல்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி டிவியெல்லாம் ஒருத்தர் வச்சுருந்தாங்கன்னா பெரிய பணக்காரர். அது மட்டும் இல்லை, டெலிஃபோன், ஒருத்தர் வீட்டில் டெலிஃபோன் இருந்தால் அவங்க பணக்காரர். அப்படியெல்லாம் இருந்தது. இன்றைக்கெல்லாம் இது அவுட் ஆஃப் ஃபோக்கஸில், அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு இல்லையா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரமாண்டமான கண்டுபிடிப்புகள் தான். புரியுதுங்களா? அப்போது புதிய புதிய கண்டுபிடிப்புகளெல்லாம் இந்த பூமியில் கண்டுபிடிச்சாச்சு. ட்ரோன் கண்டுபிடிச்சிட்டாங்க, பெரிய பெரிய ரடார் கருவிகள், போக்குவரத்து சாதனங்கள், புரியுதுங்களா? மல்டி ஆக்சல் வண்டிகள் இல்லையா? அதே மாதிரி நம்ம கையிலேயே உபயோகிக்கக்கூடிய வாட்ச் முதல் கொண்டு எல்லாத்துலேயுமே இன்றைக்கி கம்ப்யூட்டர் அங்கே வந்தாச்சு. பாருங்கள், இது ஒரு BMW கார் சொல்கிறாங்க. இதில் நம்ம எந்த ஊருக்கு போகிறோமோ அதை டைப் பண்ணி ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு பேப்பர் படிக்கலாமா. அந்த கார் பாட்டுக்கு போகுதான். புரியுதுங்களா? டிராஃபிக்கில் ரெட் சிக்னல் வந்தால் நிற்கும், பச்சை சிக்னல் வந்தால் போகும். திடீர்னு நாய் குறுக்கால் வந்துச்சுன்னா ஹாரன் அடிச்சுட்டு நிற்குமா. அந்த அளவுக்கு சென்சார் சிஸ்டம் இன்றைக்கி இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது அதே சமயத்தில் இன்றைக்கி ப்ரைவேட் ஜெட்ஸுன்னு எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். தனியார் விமானங்கள் எல்லாமே எல்லா வசதிகளோடு கூடிய விமானங்கள் எல்லாம் வந்தாச்சு. ஸோ ஒரு சில ஆதாரங்கள் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த அறிவு பெருக்கம் எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு, ரொம்ப ஆச்சரியங்க. கவனிக்கிறீங்களா? 1874 வருஷத்தில் தான் பல்பையை கண்டுபிடிச்சாங்க. பல்ப், இன்வென்ஷன் ஆஃப் பல்பு, வெளிச்சம். அதுக்கு முன்னாடி நெருப்பு தான். திங்க் பண்ணி பாருங்கள். 1874 தான் பல்பு கண்டுபிடிச்சாங்க. 1876 டெலிஃபோனு, கேஸ் இன்ஜினு. 1877 ஃபோனோகிராஃப். 1884 மோட்டார் காரு. பாருங்கள், இதெல்லாம் 1874க்கு பிறகு தான். 1887 செல்லுலாய்டு ஃபிலிமு. 1888 கோடக் கேமரா. பாருங்கள், 1889 ஃபஸ்ட்டு ஸ்கை கிராப்பர் இன் USA. பல மாடி கட்டடங்கள், வானுயர கட்டடம் சொல்கிறோம் இல்லையா, அது. 1890 டேட்டா ப்ராசஸிங் கார்ட்ஸு. 1893 சினிமாட்டோகிராஃபி, அந்த ஒரு கேமரா எல்லாம் கண்டுபிடிச்சாங்க, மூவிங் பிக்சர் கேமரா. 1894 ஸ்டீம் டர்பைன் ஷிப்பு. 1895 ஒயர்லெஸ் ரேடியோ. பாருங்கள், இப்போல்லாம் ஒன்றுமே இல்லாத ஒயர்லெஸ்ங்கிறதுலாம் அந்த காலத்துலேயே பாருங்கள். 1896 ரேடியோ ஆக்டிவிட்டி. 1900 குவாண்டம் தியரி கண்டுபிடிச்சாங்க. அதே சமயத்தில் 1902 ஃபஸ்ட்டு கிராமஃபோன் ரெக்கார்ட். பாட்டெல்லாம் முதல்ல கேட்போம் இல்லையா, அந்த கிராமஃபோன் ரெக்கார்ட். அதே மாதிரி 1920 ரேடியோ ப்ராட்காஸ்டிங். ரேடியோ எங்கேயோ இருந்து திடீர்னு ஒரு பெட்டிக்குள்ளே பாட்டெல்லாம் கேட்டுது. நம்ம சின்ன வயசில் ஏதோ ஒரு பெட்டிக்குள்ளே எப்படி பாட்டு கேட்குது அப்படிங்கிற மாதிரிலாம் திங்கிங் இருந்தது. ஆனால் பாருங்கள், அது அப்போவே வானத்தில் இருக்கக்கூடிய வாயுக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றான் மனுஷன். திங்க் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 1895 ஒயர்லெஸ் ரேடியோ. அப்புறம் 1926 டெலிவிஷன் முதல் அதை கண்டுபிடிச்சாங்க. 1927 டாக்கிங் பிக்சர்ஸ், மூவிங் பிக்சர்ஸு. 1928 பென்சிலின், அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் எல்லாம் படிக்கிறோம். அப்புறம் கவனிச்சு பாருங்கள், 1938 நைலான். 1939 கால்குலேட்டர். பாருங்கள், நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா கால்குலேட்டர். 1942 நியூக்ளியர் ரியாக்டர், அணு உலை எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அதை கண்டுபிடிச்சாங்க.
1944 டிஜிட்டல் கம்ப்யூட்டர் இன்றைக்கி நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா, அப்போவே வந்தாச்சுங்க டிஜிட்டல் கம்ப்யூட்டர். 1945 மைக்ரோவேவ் ஓவன், நம்ம அந்த அடுப்புகள் எல்லாம் இருக்குது, அதுலேயே நிறைய டெக்னாலஜி கொண்டு வந்துட்டான். 1946 எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். அடுத்தது 1948 டிரான்சிஸ்டர். 1953 போலியோ வேக்சின், அந்த தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சாங்க. 1953 டிஎன்ஏ, இன்றைக்கி பயங்கரமான விஷயம் இந்த டிஎன்ஏ வச்சு கண்டுபிடிக்கிறான், அதை கண்டுபிடிச்சாங்கன்னா. 1957 ஸ்பேஸ் சேட்டலைட், செயற்கைக்கோள். கவனிச்சு பாருங்க, இன்னும் நிறைய இருக்குது. இதுக்கப்புறம் நீங்களே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் போட்டுக்கலாம். எக்கச்சக்கமான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சான். ஸோ இதை மிக சுருக்கமாக தானியேலுக்கு என்ன சொல்கிறாருன்னா, மிகாயேல் எழும்பி இந்த பூமியில் வந்திருக்கும்போது இந்த பூமியில் அறிவு பெருத்திருக்கும், அறிவு பெருத்த காலம். எக்ஸாக்டாக நம்ம இருக்கக்கூடிய காலம் பாருங்கள், அறிவுடைய உச்சக்கட்டத்தில். என்ன அர்த்தம் பாருங்கள், எங்கேயோ 45,000-50,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு சேட்டலைட்டில் ஒரு கதவை திறந்துருச்சான். அதை இங்கே இருந்துட்டு மனுஷன் சாத்துறான் பாருங்கள். அப்படின்னா என்ன நடக்குது நம்முடைய சுற்றில? நம்மை சுற்றிலும் நம்முடைய கண்ணுக்கு தெரியாத நிறைய வாயுக்கள் இருக்குதுங்க. அந்த வாயுக்களுக்கெல்லாம் பயங்கரமான பவர் இருக்கா, கவனிக்கிறீங்களா? கண்ணுக்கு தெரியாத வாயுக்கள், அந்த வாயுக்கள் கோடிக்கணக்கில் இருக்கு. அப்போ அந்த வாயுக்களுக்கு தனித்தனி அலை நீளங்கள் இருக்குதான், புரியுதுங்களா? ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அலை நீளங்கள் இருக்குது. இப்போது மனுஷன் என்ன பண்ணுறான், ரொம்ப தூரத்தில் இருக்கிற அந்த சேட்டலைட் இருக்கு இல்லையா, அங்கேயும் அதே வாயுக்களுடைய அலை நீளம் இருக்கான். இப்போ என்ன பண்ணுறான், இங்கே ஒரு சுவிட்ச் தட்டினான்னா அந்த வாயுக்கள் கசகசன்னு இருக்கிறது அப்படியே கனெக்ட் ஆகுதா ஒன்றுக்கு ஒன்று. அப்படியே எப்போ 50,000 கிலோமீட்டர் கனெக்ட் ஆகுது. கரெக்டாக அந்த பவர் போய் அங்கே அடிச்சோடனே அந்த கதவு சாத்து தான். இதெல்லாம் சொல்கிறதுக்கு, அதாவது நம்மளால் கிரகிக்கவே முடியல. ஒன்றும் இல்லை, சின்ன குழந்தை இப்படி ரிமோட் அழுத்துது, அங்கே அப்படி திடீர்னு அங்கே கார் இப்படி போகுது அப்படி போகுது, அந்த ட்ரோனில் இப்படி எந்திரிச்சா அப்படியே அந்த கேமரா போய் எடுக்குது. எப்படி அது? ஒரு கனெக்ஷனே இல்லை. கண்ணுக்கு தெரியாத வாயுக்களை இன்றைக்கி விஞ்ஞானிகள் என்ன பண்ணிட்டான்னா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து மாயாஜாலம் பண்ணிகிட்ருக்கான் இன்றைக்கி விஞ்ஞானிகள். அறிவு பெருத்த காலம் இது எப்படிங்கிறத தானியேலுக்கு தெரியலைங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, கண்ணு முன்னாடி பார்த்துட்டு, கண்ணு முன்னாடி. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அன்னைக்கு தானியேல் இதை பற்றி தெரியாமல் பார்த்தார், அதே கண்டிஷனை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பார்த்துருக்கோம். இப்போது தானியேலை போல தான் நம்மளும். அன்றைக்கி தானியேலுக்கு சொல்லிட்டார், நீ தூங்கிடு, உன் சுதந்திர வீரத்துக்கு போய் படுத்து தூங்கு, அறிவு பெருத்த காலம் வரும்போது அவங்க கண்டுபிடிச்சிக்குவாங்க. அன்னைக்கு தானியேல் தூங்கின காலம், இன்றைக்கி நாமெல்லாம் எந்திரிக்கிற காலம். விழிப்பாக இருங்கன்னு சொன்னோம் இல்லையா, இந்த காலத்தில் இருக்கோம். இப்போது தானியேல் பார்க்குற மாதிரியே நம்மளும் பார்க்கலாமா? இப்போ தானியேல் பார்க்குறார் பாருங்கள், 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது தானியேல் ஆகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கறையில் ஒருவனும் ஆகிய வேறு 2 பேர் நிற்க கண்டேன். இந்த ஒரு விஷன் பார்க்குறார். ஆற்றுக்கு இக்கரையில் ஒருத்தர் அக்கறையில் ஒருத்தர் நிற்கிறாரு. அதுக்கு நடுவில் ஒருத்தர் சணல் வஸ்திரம் தரிச்சிட்டு ஒரு மனுஷன் நின்றுக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி 2 பேர் நிற்கிறாங்க. நடுவில், ஆற்றுக்கு நடுவில் சணல் வஸ்திரம் தரித்து ஒருத்தர் நிற்கிறார். சணல் வஸ்திரங்கிறது பிரதான ஆசாரியனெல்லாம் போடுற மாதிரி ஒரு வஸ்திரம், அப்படி வச்சுக்கலாம். அதுக்கு நடுவில் ஒருத்தர் நிற்கிறார். அவர்கிட்ட ஒருத்தர் கேட்குறார், என்ன கேட்குறார்? இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவுகள் வர எவ்வளவு நாள் செல்லும் அப்படின்னு கேட்குறார். மறுபடியும் கவனிக்கலாம். இப்போ தானியேல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கொஞ்சம் கவனிங்க. அந்த சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவமாகி அந்த புருஷன் அவரை பார்த்து ஒருத்தர் கேட்குறார், இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவுகள் வர எவ்வளவு நாள் செல்லும் அப்படின்னு கேட்கும்போது பாருங்கள், அதுக்கு பதில் சொன்னதான் ரொம்ப முக்கியம். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் பாருங்கள், தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும், நல்லா புரிஞ்சுக்கலாம், ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும், பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்று சொல்கிறார். புரியுதுங்களா? இப்போ 2 விஷயம்.
தானியேல் என்ன கேட்குறார்? இவ்வளவு ஆச்சரியமானவைகள் முடிவில் வர எவ்வளோ நாள் ஆகுங்கிற போது அதுக்கு அவர் சொல்கிறார், ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும். ஞாபகம் இருக்குதா? ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் ஞாபகம் இருக்குங்களா? 2 சப்ஜெக்ட் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? பார்த்தோமா இல்லையா? அந்தி கிறிஸ்து சப்ஜெக்டில் கூட பார்த்தோம். அந்த ஒரு காலமும் காலமும் அரைக்காலமும், அந்தி கிறிஸ்து ஆட்சி பண்ண வருடங்கள் புரியுதுங்களா? அந்த ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் அது முடியணுமா? அது முடிஞ்சதுன்னா இந்த ஆச்சரியமானவர்களின் காரியம் வந்துடும். அப்புறம் இன்னொரு விஷயம் அதில் தெளிவாக சொல்கிறார், பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே. அப்போது அந்த ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலம் இருக்கு இல்லையா? அது என்ன? நமக்கு ஏற்கனவே படித்தோம். தானியேல் தீர்க்க தரிசனத்தில் போப்பு மார்க்கம் இந்த பூமியை ஆட்சி பண்ணுறதை பற்றி சொல்லும்போது, அந்த போப்பு மார்க்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னதமான குரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். படிச்சிருக்கோம் இல்லையா? அந்தி கிறிஸ்து, போப்பு மார்க்கம் எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. அவர்கள் உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லு மட்டும் அவர்கள் கையில் ஒப்புவிக்கப்படுவார். படிச்சோம் இல்லையா? அப்போ ஒரு காலங்கிறது 1 வருஷம், காலங்களுங்கிறது 2 வருஷம், அரைக்காலங்கிறது 6 மாதம். நம்ம ஏற்கனவே படித்தது தான். 3.5 வருஷம். 3.5 வருஷத்துக்கு 1660 நாள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். பைபிளில் நாட்கணக்காக கொடுத்திருந்தால் அதை எப்படி எடுக்கணும்? வருஷத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம். நாட்கணக்களை வருஷக்கணக்காக என்ன கட்டளையிட்டு என்னெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ அந்த 1660 வருடங்கள் இதையத்தான் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அந்த போப்பு மார்க்கம் 42 மாதம் துன்பப்படுத்துவாங்க அப்படின்னு இருக்கும். புரியுதுன்னா? அப்போ 42 மாதம்ங்கிறது ஒன்று தான். அதை இப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். 1660 வருஷங்கள் அப்படிங்கிற விஷயம் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா, கிபி 539 கிபி 1799 வரைக்கும். அதுதான் 1660 வருஷங்கள். அது என்ன ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்கா? கிபி 539 போப்பு மார்க்கம் தலையெடுத்த வருஷம். இன்னும் சொல்லப்போனால் கிபி 539 வருஷத்தில் ரோம பேரரசன் ஜஸ்டீனியன் அப்படிங்கிற ராஜாவுடைய காலத்தில் தான் போப்பை கொண்டு போய் என்ன பண்ணிட்டான்னா உலகளாவிய தலைவராக டிக்ளேர் பண்ணான். சீஃப் ரிலீஜியஸ் ரூலர், தலைமை மத ஆளுநராக நியமித்தாங்க. அன்னையிலிருந்து போப்பினுடைய அட்ராக்சிட்டின்னு சொல்கிறாங்க பாரு, அக்கிரமம் ஆரம்பிச்சது. அதனால தான் வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லும்போது ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடிப்போனால் அங்கே 1260 நாள் அவளை போஷித்தாங்கன்னு சொல்லப்பட்டோம் இல்லையா? இப்போ நம்ம கவனிக்கலாம். இந்த 1260 நாள்ங்கிறது 1260 வருஷம். கிபி 539 இது ஸ்டார்ட் ஆகி 1799 முடிஞ்சது. நமக்கே சரித்திரம் தெரியும். 1799 கவனிச்சு பார்த்தீங்கன்னா உலகளாவிய அதிகாரம் பெற்றிருந்தாங்களாம் அந்த போப்பு மார்க்கம். போப்பை அன்னைக்கு இருந்த அந்த பிரெஞ்சு தேசத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா மன்னன் நெப்போலியன், மாவீரன் நெப்போலியன் சொல்கிறோம் இல்லையா? அவர் போய் என்ன பண்ணார்னா போப்பை அரெஸ்ட் பண்ணார். அதிலிருந்து போப்பினுடைய சர்வாதிகாரம் ஒழிஞ்சுது. 1800 வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு. போப்பினுடைய பைபிளெல்லாம் புதைச்சிட்டாங்க இல்லையா? பைபிளை கீழே போட்டு புதைச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் 1800 வருஷங்களுக்கு அப்புறம் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ், வேதாகமத்தை மொழிபெயர்க்கிற வேலை பயங்கரமாக நடந்தது. அதில் முக்கியமாக ஜான் வைக்லிஃப் என்கிற ஒரு பெரியார் என்ன பண்ணார்? அவர் ஆங்கிலத்தில் நம்முடைய பைபிளை மொழிபெயர்த்ததுனால எல்லாரும் பைபிள் படிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இல்லையா? பைபிள் படித்ததுக்கப்புறம் தான் அங்கே இயேசு கிறிஸ்து வருவாருங்கிற விஷயமெல்லாம் வெளியே வந்து. அப்போ அது வரைக்கும் இந்த பூமியில் என்ன நடந்திருக்குன்னா பரிசுத்தவான்களினுடைய வல்லமை சிதறடிக்கப்பட்டது. இதைத்தான் மறுபடியும் வாசிக்கலாம் பாருங்கள். அந்த தண்ணீர்கள் நினைக்கிறவர் சொல்கிறார், இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு எப்போ வரும்னு சொல்லும்போது, ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும், பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடித்தல் முடிவு பெறும்போது. அப்போ 1260 வருஷங்கள் பரிசுத்தவான்களுடைய வல்லமை சிதறடிக்கப்பட்டிருந்தது. 1260 வருஷம் முடியும் போது அந்த சிதறடித்தலுக்கு ஒரு முடிவு வந்தது. ஸோ அப்போ பரிசுத்த ஜனங்கள்ங்கிறவர் யாருமில்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள். இதை சொல்கிறார் அந்த சானல் வஸ்திரம் தரிச்சவர் சொல்கிறார். இப்போ தானியேல் திருப்பி என்ன சொல்கிறார் பாருங்க, நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. அவருக்கு இன்னும் கிளியர் ஆகலை. ஏன் நேரடியாக இன்னும் பார்க்கல பாருங்கள், அதனால் கிளியர் ஆகலை.
அதனால் என்ன ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமா இருக்கும், மறுபடியும் இன்னொரு தடவை கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படிங்கிற போது, இப்போ தானியேலுக்கு என்ன சொல்கிறா பாருங்க. தானியேலே, நீ போகலாம், இந்த வார்த்தைகளை முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டு இருக்கும். அந்த டைமில் அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவாங்க. துன்மார்க்கமாக நடப்பாங்க. துன்மார்க்கல்ல ஒருத்தர் கூட இந்த விஷயத்தை உணர மாட்டாங்க. ஆனால் ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள். இன்றைக்கி அந்த ஞானவான்கள் யார் தெரியுங்களா? நாம தான். நமக்கு தேவன் இந்த அருமையான ஒரு இதை புரிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பை தேவன் கொடுத்துருக்காரு. அது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற கிருபை. தயவு செய்து கிருபையை அசட்டை செய்திடாதீங்க, நல்ல கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போது இவர் கேட்ட கேள்வி என்ன? இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு என்ன? ஆச்சரியமானவைகளின் முடிவு, மிகாயேல் எப்போ வருவார், இந்த காரியங்கள் எல்லாம் எப்போ நடக்கும், அதுதான் அவருடைய கேள்வி இல்லையா? இப்போ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவருடைய கேள்வி என்னவா இருக்கும்? மிகாயேல் எப்போ வருவார், எக்ஸாக்ட் டைம் என்ன, அவர் எப்போது கூட்டி சேர்க்கிறார், அப்போ அறிவு எப்போ பெருத்த காலம் வரும், 1260 வருஷம் எப்போ முடியுது, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவுகள் எப்போ வரும் என்று கேட்கும்போது, கடைசியாக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காலக்கணக்கை அடிப்படையாக கொண்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றார் பாருங்க. தானியேல் 12:11 வாசிக்கலாம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் பாருங்க. அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல். ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? அன்றாட பலி நீக்கப்பட்டு அப்படின்னா அனுதின பலி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அனுதின ஜீவ பலியை நீக்கி பூச பலியை கொண்டு வந்தாங்க. அதான் பாழாக்கும் அருவருப்பு. அந்த டைமில் இருந்து 1290 நாள் செல்லும், அப்போ ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறார். புரியுதுங்களா? 1290 நாள் செல்லும். அடுத்தது அது மட்டும் இல்லை, 1335 நாள் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் அப்படின்னா 2 கால கணக்கு கொடுக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அது என்னது? 1335 நாள் காத்திருந்தா அவரோட சேர்ந்துடலாமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகாயேல் ராஜாவோட சேர்ந்துடலாமா? அப்போ எத்தனை நாள் காத்திருக்கணும்? 1335 நாள் காத்திருக்கணும். அப்போ முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ சொல்லப்பட்ட 2 முக்கியமான காலக்கணக்குகளுக்கும் ஸ்டார்டிங்கு இதுதான். எதுனா அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல். அப்போ அன்றாட பலிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துட்டு அனுதினமே இவன் பின்னாடி வரும். ஸோ இந்த அன்றாட பலியை எப்போ நீக்கினாங்கன்னா, போப்பு மார்க்கம் அரசாட்சிக்கு வந்த உடனே நீக்கினாங்க. அது எப்போ? கிபி 539 வருஷம். அங்கிருந்து தான் இந்த 1260 வருஷம் ஆரம்பிச்சது. இப்போ இந்த காலக்கணக்கில் என்ன சொல்கிறாருன்னா, அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும்னார். அப்போ நமக்கு நல்லா தெரியும் 1290 நாளுங்கிறது 1290 நாள் அல்ல, 1290 வருஷம். அப்போ கிபி 539 1290 வருஷத்தை நீங்கள் கூட்டினீங்கன்னா 1829 வருஷம் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, இந்த 1829 வருஷத்துக்கும் இப்போ தானியேல் சொல்ல தீர்க்க தரிசனத்துக்கும் என்ன சம்பந்தம்? அது வேணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். அப்போது அது என்னன்னு தெரிஞ்சால் தான் இப்போ அடுத்த ஒரு காலக்கணக்கே போக முடியும். இப்போ என்ன சொன்னார்? 1290 நாள் செல்லும். ஆனால் நீங்கள் அவரோட சேரணும்னா 1335 நாள் காத்திருக்கணும். 1290 நாள் மட்டும் சென்றா பத்தாது, 1335 நாள் காத்திருக்கணும். புரிஞ்சுங்களா? அப்போ 1829 வருஷத்தில் என்னன்னு கவனிச்சிங்கன்னா, நம்ம ஏற்கனவே படித்தோம், 1800 வருஷங்கள்லேயே பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ் நிறைய வந்தாச்சு, சபைகள் வந்தாச்சு, போதகர்கள் வந்தாச்சு, ஆராய்ச்சி வந்தாச்சு. இப்படி எல்லாம் ஆராய்ஞ்சிட்டு இருக்கும்போது 1829 வருஷங்கள் இருந்து தான் வில்லியம் மில்லர், போன தடவை பார்த்தோம் இல்லையா, அவர் என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து வரப்போறார் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை கண்டுபிடிச்சார். புரியுதா?
இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படின்னு கண்டுபிடிச்சார். அதிலிருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள்லையும் இவருடைய அந்த கண்டுபிடிப்பு பரவச்சான். பாருங்க என்ன பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் 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 சொல்லி அறிவிக்க ஆரம்பித்தான். ஒரு 15 வருடங்கள் ஏறக்குறைய. அதுக்கப்புறம் நிறைய பேர் இதை கேட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா அவர் பின்னாடியே போயிடலாங்கிற கண்டிஷனுக்கு எல்லாருமே ஓரளவுக்கு வர்றாங்க. அப்படி வந்துட்டு தங்களுடைய வீடுகள் எல்லாத்தையும் விற்றுட்டு, புரியுதுன்னா, எல்லாவற்றையும் தங்களுடைய சொந்த பந்தத்தையெல்லாம் விற்றுட்டு என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, 1844 வருஷம் ஒரு கடற்கரையில் போய் நின்றுட்டாங்க இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி. ஆனால் மணவாளன் வரவில்லை, தாமதமாயிடுச்சு. அவங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க, அதாவது மற்ற வேலைக்கே போயிட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 1844 இயேசு கிறிஸ்து வருவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் மணவாளன் வரல. அதுக்கப்புறம் தான் வந்திருக்க வேணும்னு போன தடவை படித்தோம் இல்லையா. இதை தான் அந்த 10 கன்னிகள் ஊமையில் நம்ம பார்த்தோம். 10 கன்னிகள் ஊமை படிச்சிருக்க முடியாது. அப்பொழுது பரலோக ராஜ்யம் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக தீவெட்டிகளை பிடித்து கொண்டு போன 10 கன்னிகளுக்கு ஒப்பாக இருக்குது. இப்போ ஏற்கனவே இயேசு கிறிஸ்து மணவாளன் வர்ற அந்த டைமு அந்த 10 கன்னிகள் தீவெட்டி வச்சுருக்காங்க. அப்போது மணவாளன் வர்றதுக்கு எதிர்கொண்டு போகிறாங்க. மணவாளன் வர தாமதித்ததுனால எல்லாரும் தூங்கிட்டாங்க. திடீர்னு நடுராத்திரியிலே இதோ மணவாளன் சத்தம் கேட்டுச்சு இல்லையா. அப்போ 10 பேர் எந்திரிச்சு அங்கே அவங்களுடைய காரியங்களை செய்கிறாங்க. அதில் 5 பேருக்கு என்ன இருந்தது, எண்ணெய் இருந்தது, ஊற்றி ரெடி பண்ணிட்டாங்க. மிச்சம் அவங்க புத்தியுள்ள கன்னிகள் நம்ம படிச்சிருக்கிறோம். இன்னொரு வகுப்பார் அவங்களும் கன்னிகள் தான். அவங்ககிட்ட என்ன இருந்தது அப்படின்னா அவங்ககிட்டயும் தீவெட்டி இருந்தது. ஆனால் எண்ணெய் இல்லை. சரியா? அதனால் மணவாளன் கூட அவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஆனால் 10 பேருமே கன்னிகள் தான். அப்போ அவங்ககிட்ட தீவெட்டி இருந்தது. இது எதை குறிக்குது பாருங்கள். 119 சங்கீதம் 105 வசனம் வாசிக்கலாம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. பாருங்க, அப்போ இவங்க 10 பேர்த்துக்கிட்டையுமே தீவெட்டி இருந்தது. ஆனால் 5 பேர்த்துக்கிட்ட தான் எண்ணெய் இருந்தது. எல்லாம் எதிர்பார்த்து போனாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, மணவாளன் வர தாமதித்த போது எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க, 10 பேருமே தூங்கிட்டாங்க. ஆனால் திடீர்னு நடு ராத்திரியிலே இதோ மணவாளன், தமிழில் தாங்க இதோ மணவாளன் வருகிறான் இருக்கும். இங்கிலீஷ் பைபிள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஹோல்ட் த பிரைட் க்ரூம் அப்படின்னு இருக்கும். அவ்வளோதான். இதோ மணவாளன் அப்படின்னு என்ன வந்தாச்சு. அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த காலப்பகுதி என்னென்னா நடுராத்திரி. அப்படின்னு இவங்க போய் வருவார்னு எதிர்பார்த்த காலம் நடுராத்திரிக்கு முன்னால் ஒரு 11:30 மணி மாதிரி ஏற்கனவே படித்தோம் இல்லையா. அப்போது அது அவங்களுக்கு தெரியல மணவாளன் எப்போ வர்றார், அந்த எக்ஸாக்ட் டைம் தெரியல. அதனால் இவங்க என்ன ஆகிட்டாங்க, தூங்கிட்டாங்க. இப்படி தான் உலக சரித்திரத்தில் நடந்தது. அப்போ எப்போ ஆரம்பிச்சது பாருங்கள். தானியேல் 12:11 மணி பார்க்கலாம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கு மறுவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். அடுத்தது 1335 நாள் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். சரிங்களா? அப்படின்னா முதல்ல இந்த பாழாக்கு மறுவறுப்பு ஸ்தாபிக்கப்பட்ட காலம் இது கிபி 539 வருஷத்தில் போப்பு மார்க்கம் தலையெடுத்த காலம். பெரிய உலகளாவிய அதிகாரத்துக்குள்ளே வந்த காலம் கிபி 539. இப்போ அதிலிருந்து நமக்கு ஒரு காலக்கணக்கு கொடுக்குறார். 1290 நாள் செல்லும். என்ன நடந்தது? 1290 வருஷங்களை கூட்டும்போது 1829 வருஷம். அது இயேசு கிறிஸ்து வருவார் என்று கண்டுபிடிச்ச வருஷம். அப்போ வருவார்னு கண்டுபிடிச்ச வருஷத்திலே வந்துடுவாரான இல்லை, அதுதான் அதனுடைய அர்த்தம். கண்டுபிடிச்ச வருஷத்திலே அவர் வரணுங்கிற அவசியம் இல்லை. அவர் வர்றதுக்கு தேவன் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார். அது எந்த டைம்னா அதுதாங்க 1335 நாள் காத்திருந்து சேர்கிறவன். அப்படின்னா 1290 நாள் காத்திருந்தால் பத்தாது, 1335 நாள் காத்திருக்கணும். அப்போ அதே காலக்கணக்கை அடிப்படையாக கொண்ட தீர்க்க தரிசனத்தை நீங்கள் கவனிச்சு பாருங்கள். கிபி 539 போப்பு மார்க்கம் அரசாட்சி ஆரம்பித்ததுலேருந்து 1335 நீங்கள் கூட்டினீங்கன்னா 1874 வருஷங்கள் கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த தீர்க்க தரிசனத்தின்படி
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் பிரசன்னமான வருஷம் என்னன்னா 1874. என்ன ஆச்சரியம்னா, இதே வருஷத்தில் தாங்க பல்பை கண்டுபிடிச்சான் மனுஷன். ஏன்னா ஆண்டவரே உலகத்துக்கு ஒளியா இருக்கார். ஆனால் இதே வருஷம் ஆண்டவருடைய பிரசன்னமான வருஷத்தில் தான் முதல் பல்பை கண்டுபிடிச்சிருக்கான் அந்த மனுஷன். கவனிச்சு பாருங்க. அப்போது 1829 வருஷம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார்னு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வருஷம். அந்த சத்தியம் கண்டுபிடிக்கப்பட்ட வருஷம். 1844 இயேசு கிறிஸ்து வருவார்னு போய் நின்னாங்க. தாமதமான வருஷம், அதான் 11:30 மணி மாதிரி. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்போ வரல. அப்போ எப்போ வர்றாருன்னா நடு ராத்திரி. அந்த நடு ராத்திரி தாங்க 1874. புரியுதுன்னா, 1874 தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னமான வருஷம். ஸோ இது ஏதோ ஒரு தீர்க்க தரிசனத்துக்காக மட்டுமல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இந்த வருஷம் இன்னும் நிறைய தீர்க்க தரிசனங்களில் ஒரே மாதிரி வரும். அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் நிழலும் பொருளும் பார்க்க போகிறோம். இதை குறித்து தீர்க்க தரிசனங்கள் பார்க்க போகிறோம். அதையெல்லாம் நம்ம கவனிக்கும் போது 1874 வருஷத்துக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் பைபிளில் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுக்கு தேவனே தான், இது நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் போடலைங்க. தேவனே வசனத்தை சொல்கிறார். இந்த வருஷம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கு மறுவிற்பு ஸ்தாபிக்கப்படும் காலத்திலிருந்து ஆரம்பிக்குது. அப்போ போப்பு மார்க்கம் எப்போ அன்றாட பலியை நீக்கினாங்க, அதை சரித்திரத்துக்குள்ளே போய் பார்க்குறோம். அந்த வருஷங்கள் தான் கிபி 539. அதிலிருந்து 1335 வருஷங்களை நம்ம கூட்டினால் 1874 வருஷம் வரும். ஸோ இதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசன்னமான வருஷம். ஸோ இப்போ வந்தாச்சா இல்லையா பாருங்கள். இப்போ 148 வருஷம் ஆகிப்போச்சு. அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களெல்லாம் இப்போ கிளியராக நடந்துட்டு புரியுதுன்னா, நிறைய இன்னும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டிய அவசியம் இருக்குது. இதை தெரிந்தோ தெரியாமலோ யோபு என்ன அழகாக எழுதியிருக்கார் பாருங்க. யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் என்ன பண்ணுவாரா? நிற்பார். இன்னைக்கு பூமிக்கு மேலே நிற்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து வந்ததுனால தான் இன்றைக்கி மகா பெரிய பிரளயம் இந்த பூமியில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. படித்த மொழி ஆபத்து காலம் வரும். பூமிக்கு ஏற்கனவே ஆபத்து காலம் வந்தாச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிரசன்னமாயிருக்கார். எதுக்கு? அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் வெளிப்படையாக வரணும்னா இப்போ அவர் என்ன செய்யணும்? இங்கே இருக்கிற எல்லா ராஜ்யங்களையும் உடைக்கணும், பொருளாதாரம் சீர்குலைக்கணும். புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கி மனுஷன் எதெல்லாம் நம்பியிருக்கானோ அதெல்லாம் அவனை பொய்ப்பிக்கணும். இதுதான் நடந்துட்டுருக்கு. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக பண்ணிட்டுருக்காருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்கேருந்து பண்ணுறாருன்னா பூமிக்கு மேலே ஆகாயத்தில். அதனால தான் நம்ம முதல் சப்ஜெக்ட்லேயே பார்த்தோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். படிச்சோமா? அப்படின்னா இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்? 1874 வருஷங்களுக்கு முன்னாடி மரித்த பரிசுத்தவான்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு அவரோட இப்போ இருக்கிறார்கள். எங்கே? ஆகாயத்தில். அதுதான் 1 தெசலோனிக்கேயர் 4:17, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு, பாருங்க, இவர்களோட ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. மரித்த பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்த நிலைமையில் இருக்கிறாங்க. அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் நாம் கர்த்தருடனே இருப்போம்னு அந்த வசனம் முடிக்கும். இந்த வசனங்களை சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் தேத்திக்கிறார். புரியுதுங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மணவாளன் வந்து விட்டார். நடு ராத்திரி ஆயிடுச்சு. இப்பவும் நடுராத்திரியா? இல்லை, அதிகாலைக்கு கொஞ்சம் முந்தின பகுதி. எபிஃபனியா ஸ்டேஜ், பரூஷியா ஸ்டேஜ் ஏற்கனவே முடிஞ்சது. மிட் நைட் 1874 மிட் நைட்னா, இன்றைக்கி நம்ம 2021. இது மிட் நைட் கிடையாதுங்க, இது டான். அதுக்கு கொஞ்சம் ஜஸ்ட் முன்னால் இருட்டு இருக்கு, கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வெளியே வருமா? நல்லா புரிஞ்சுக்கலாமா? அதுதான் அப்போகாலிப்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போகாலிப்சிஸ்ன்னு சொல்கிறோம், வெளிப்படையான ஒரு ராஜ்யம். அதுக்காகத்தான் இப்போ இந்த உலகம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. எப்போ கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வெளியே வரும்னா
ஒட்டுமொத்த 1,44,000 பேரும் எப்போ கிறிஸ்துவோட மொத்தமாக போய் சேர்றாங்களோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வெளியே வந்துடும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ நீங்கள் வெளிப்படுத்தின விஷயத்தில் நிறைய வசனங்கள் அது வரும். இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் என்னோட போஜனம் பண்ணும், எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போது இந்த தீர்க்க தரிசனங்கள் ஒரு சாதாரண தீர்க்க தரிசனங்கள் அல்ல, இது தேவனே முன்மொழிந்த தீர்க்க தரிசனம். அவருடைய பிள்ளைகளாக நாம் புரிந்து கொள்வதற்காகவே தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனம். அப்போ 1874 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசன்னமாயிருக்கார். மரித்த பரிசுத்தவான்கள் அவரோட இருக்காங்க. மரிக்க போகிற பரிசுத்தவான்கள் இப்போ உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இவங்க யாரெல்லாம் தேவனுக்கு சித்தமாக மனவாட்டியாக போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் ஆவதற்காகத்தான் இந்த அழைப்பை தேவன் இந்த யூடியூப் மூலமாக கொடுக்குறார். இதை கேட்கக்கூடிய சகோதர சகோதரர்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவுடைய மனவாட்டியாக அல்லது கிறிஸ்துவாக தங்களை மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்கள் உடனடியாக இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டு ஆண்டவரோட ஏற்கனவே மரித்த பரிசுத்தவான்களோட அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். அந்த காலத்தில் தாங்க இப்போ வாழ்ந்துட்டுருக்குறோம். பயங்கரமான தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய காலம். அப்போது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரியுங்களா? இப்போ நம்ம பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அந்த காலத்தில் இருக்கிறோம். இப்போ நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னா, கவனிங்க, ஒருவேளை நான் அந்த திருச்சபையான அந்த ஒரு அழைப்புக்குள்ளே வந்து என்னை நான் திருச்சபையாக மாற்றி கொண்டுட்டான்னா, இன்றைக்கி நைட் நான் செத்து போயிட்டேன்னு வைங்க, பவுலை போல பேதுருவை போல 2000 வருஷம் நான் தூங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் இப்போ 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் இல்லையா? ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்னு என்ன புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு வேளை நான் உண்மையான திருச்சபையாக மாறி இருந்து இன்றைக்கி நான் செத்து போயிட்டேன்னா அடுத்த செகண்ட் நான் கிறிஸ்துவோட போய் சேர்ந்துருவேன். எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு வருஷங்கள். உடனே சேர்ந்துடலாம், காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தூங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்துவோட போயிடலாம். அப்படின்னா இனிமேல் நாம் பொழைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமா இல்லை சாகிறதுக்கு ட்ரை பண்ணலாமா? பவுல் அந்த ஐடியா புரிஞ்சிருச்சு. அவருக்கு என்ன ஐடியா தெரியுங்களா? இப்போ செத்தனால நான் கிறிஸ்துவிட்ட போயிடுவேன் நான். அது உண்மைதான். ஏன்னா செத்துட்டா எவ்வளோ நாள் இருந்தாலும் அது தூங்கின மாதிரி தான். எந்திரிச்சா உடனே அடுத்த நாள் எந்திரிக்கிற மாதிரி தான் இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் இப்போ நமக்கும். பாருங்கள், அத்தனை வருஷங்கள் தூங்கினவங்களுக்கு ஒரே எஃபெக்ட் தான், நமக்கும் ஒரே எஃபெக்ட் தான். இப்போ நம்ம செத்தாலும் எந்திரிச்சா கிறிஸ்துவோட, அவர்களும் எந்திரிச்சா கிறிஸ்துவோட. அவங்க தூங்கும்போது எப்படி போயிட்டாங்க? நான் செத்துட்டேன்னா கிறிஸ்துவோட போயிடுவேன். ரெண்டும் ஒரே எஃபெக்ட் தான். ஏன்னா ரெண்டுமே திருச்சபை. ஆனால் காலங்கள் தான் கொஞ்சம் மாறி இருக்கு. அப்போ இன்றைக்கி கடைசி காலத்தில் வாழக்கூடிய பிள்ளைகள் நாம் என்ன பண்ணக்கூடாது? ஏதாவது ஒரு மரணத்திற்கு ஏதுவான ஒரு விஷயம் நான் பயப்படக்கூடாதுங்க. மரணத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. செத்துட்டோம்னா கிறிஸ்துவோட போயிடுவோங்கிற தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் இருக்கணும், அதற்கேற்ற வாழ்க்கை இருக்கணும், அதற்கேற்ற வாழ்க்கை இருக்கணும், அதற்கேற்ற சத்தியங்கள் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கணும். இப்போ அந்த வாய்ப்பு அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? அதை நல்லா உள்வாங்கலாம். உள்வாங்கிட்டு நம்ம கிறிஸ்துவாக மாறும் பொழுது, கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும் பொழுது, ஒருவேளை நாம் இறந்துட்டா உடனே மேலே போயிடலாம். அதனால் ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னு பயந்துக்கிறாதீங்க. ஹார்ட் அட்டாக் வர்றது நன்மைக்கே. அதனால தான் நாங்கள் ஜோவியில் சொல்கிறது உண்டு. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உண்மையான சகோதரர்கள் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர் எப்படியாவது காப்பாற்றிருங்கன்னு சொல்லாதீங்க. முடிஞ்சால் காப்பாற்றிட்டோம், இல்லையா தேவனிடத்தில் போயிடலாம், கிறிஸ்துவ இடத்துல போயிடலாம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த ஐடியா இல்லை. சும்மா வாயில் பரலோகம் போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா? ஆனால் அந்த ஐடியா இல்லை. ஒரு அம்மா ரோட்டில் போயிட்டு இருந்தான், கவனிக்கிறீங்களா? ஒரு அம்மா ரோட்டில் போயிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு லாரி குறுக்கால வந்துருச்சு. டக்குனு ஜம்ப் பண்ணி தப்பிச்சிருச்சு. தப்பிச்சுட்டு அந்த அம்மா சொல்லுது, அப்பாடா தப்பிச்சிட்டேன், கொஞ்சம் விட்டுருந்தா பரலோகம் போயிருப்பேன் அப்படின்னுச்சா. அப்படின்னா புரிஞ்சுங்களா? அப்போ இவங்களுக்கு பரலோகம் போகிற ஐடியாவெல்லாம் இல்லை. உண்மையாலுமே பரலோகம் போகிற ஐடியாவில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இந்த உலகத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் வெறுத்து, இல்லைங்களா, கிறிஸ்து எப்போ வந்தாலும் போலாங்கிற கண்டிஷன் இருப்பாங்க. அந்த கண்டிஷனில் யாருமே இல்லை, ஒரு சிலரை தவிர. அந்த ஒரு சிலர் நீங்கள் தான், நாம் தான். நல்லா புரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு சிலராக இருக்கிறவங்களுக்கு தான் தேவன் இவ்வளவு சத்தியங்களை நமக்கு சொல்லிட்டு வரார். ஆண்டவர் நம்மை பொன்னை போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிட்டு கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இனி இந்த உலகத்துக்கு வரப்போகிற பிரச்சனைகள் இதை பற்றிலாம் எதை குறித்தும் கவலைப்படவே வேண்டியதில்லை. இப்படி கேட்ட உடனே இருந்தாலும் கொஞ்சம் கவலையாக இருக்கே பிரதர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா
அந்த கவலையை வெளியெடுத்து போடுகிற மாதிரி ஒரு சத்தியம் அடுத்த பாகத்தில் வரப்போகுது. அந்த சப்ஜெக்டுக்கு பேர் 4ஆம் ஜாமம். இயேசு கிறிஸ்து வந்துட்டார். தன்னுடைய பிள்ளைகளை அவர் புடமிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்ததுன்னா அதிலிருந்து அவர்களை காப்பாற்றுவாரா இல்லையா என்கிற ஒரு விஷயத்தை அடுத்த பாடத்தில் தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.